செய்திகள் தொடர்கின்றன. வானில் பறவை போல் பறந்து செல்ல வேண்டும் என்று அனைவருக்கும் ஆசை இருக்கும். இந்த ஆசையை சீனாவை சேர்ந்த ஒருவர் தனது தீவிர முயற்சியினால் நிஜமாக்கியுள்ளார். சீனாவின் ஹீபே மாநிலத்தை சேர்ந்தவர் ஜங்கி. விமானங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த இவர் பின்னர் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சொந்தமாக விமானம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டார். வீட்டில் உள்ள சாதாரண பொருட்களை கொண்டு சிறிய அளவிலான விமானத்தை அவர் வடிவமைத்தார். இதற்கு வேண்டிய தொழில்நுட்பத்தை இணையதளம் வாயிலாகவும் தனது நண்பர்கள் மூலமாகவும் அவர் அறிந்து கொண்டார். தற்போது தனது சொந்த விமானத்தில் வானில் பறவை போல் உற்சாகமாக அவர் பறப்பதை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். இந்த விமானம் பல்வேறு விதங்களில் உதவியாக இருக்கும் என்று ஜங் தெரிவித்துள்ளார். 这个飞行器呢，可以在任何方面都可以用，比如说赈灾、救援，还有这个防火，森林防火，农业上那个喷洒农药，包括地质勘探、科考。这些包括航拍都可以用得到。இந்த விமானத்தில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்ய முடியும் என்பதுடன் 4000 அடி உயரத்திலும் பறக்க முடியும். இதை பயன்படுத்தி இதுவரை யாரும் செல்லாத சீனா மற்றும் ஜப்பானில் உள்ள தீவுகளுக்கு செல்லவும் ஜங் திட்டமிட்டுள்ளார். லண்டனில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து காவல்துறையினரின் வாகனங்களுக்கு தீ வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லண்டனின் டோட்டன்ஹம் பகுதியில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் மீது பாட்டில், கற்கள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். மேலும் காவல்துறைக்கு சொந்தமான 2 கார்கள் மற்றும் 2 அடுக்கு பேருந்தை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தீ வைத்து கொளுத்தினார்கள். அந்த பகுதியிலுள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கட்டிடங்களுக்கும் தீ வைத்து வன்முறை வெறியாட்டம் நடத்தினர். இதனால் அந்த பகுதி முழுவதும் போர்க்களம் போல் காட்சியளித்தது. கலவரம் மற்ற பகுதிகளுக்கும் வேகமாக பரவுவதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்த முக்கிய இடங்களில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமைதிக்கு பேர் போன லண்டனில் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வன்முறை வெடித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காரணமாக இங்கிலாந்து தொடர் முழுவதிலும் இருந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர் கான் நீக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஒருநாள் மற்றும் 2020 போட்டிகளில் விளையாடுகிறது. தற்போது நடந்து முடிந்துள்ள 2 டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ள இங்கிலாந்து அணி தொடரில் 2-0 என்ற விகிதத்தில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர் கானின் காலில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காயம் முழுமையாக குணமடையாததால் அவர் தொடர் முழுவதிலும் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. அவரது காலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருப்பதால் 14 முதல் 15 வாரம் வரை அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எனவே ஜாகிர் கானுக்கு பதிலாக மற்றொரு வேகப்பந்து வீச்சாளர் RP சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். காமன்வெல்த் போட்டி ஊழல் தொடர்பாக மத்திய கணக்கு தணிக்கை குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சனையில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பாஜக மூத்த தலைவர்கள் டெல்லியில் இன்று கூடி அவசர ஆலோசனை நடத்தினர். கர்நாடகாவில் துணை முதல்வர் பதவிக்கு வரப்போவது யார் என்பதை பாஜக மேலிடம் இன்று மாலை முடிவு செய்கிறது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் மாநில தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட விரும்புவதாக காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.